மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பீகார் மாவட்டம் பக்சர் மாவட்டத்தை சேர்ந்தவர் 23 வயதான அவினாஷ். இவருக்கும் அதே மாவட்டத்தை சேர்ந்த 19 வயதான ஆர்த்தி குமாரிக்கும் இடையே திருமணம் நடைபெற்றது. அப்போது மணமகளின் உறவினர் ஒருவர் மணமகனின் நெற்றியில் குங்குமம் பூசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு மணமகளுக்கு சடங்கு செய்ய திரும்பிய தருணத்தில் மணமேடையின் அருகே இருந்த மர்ம நபர் ஒருவர் மணமகளை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் ஆர்த்தி சம்பவ இடத்திலேயே கீழே சரிந்தார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் ஆர்த்தியை மீட்டு அருகே உள்ள பக்சார் சதார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அந்த மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாததால் உடனடியாக வாரணாசியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஆர்த்தி ஆபத்து கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் ஆர்த்தியை சுட்டது அவரது அண்டை வீட்டை சேர்ந்த 22 வயதான தீனபந்து என்பது தெரிய வந்திருக்கிறது. தீனபந்து ஆர்த்தியை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். மேலும் பலமுறை ஆர்த்தியிடம் தீனபந்து தனது காதலை வெளிப்படுத்தியதாகவும் ஆனால் ஆர்த்தி அதனை மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தனக்கு கிடைக்காத பெண் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தீனபந்து இப்படி செய்ததாக தெரிய வந்துள்ளது. ஆர்த்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது தீனபந்து தான் சுட்டான் என்று திரும்ப கூறியதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மணமகனின் குடும்பத்தினர் திருமணத்தை தொடர மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆர்த்தியின் தந்தை, என் மகள் உயிர் பிழைத்தாலும் இனி யார் அவளை திருமணம் செய்து கொள்வார் என்று கவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சௌசா போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளி தீனபந்து தலைமறைவாக உள்ளதால் அவரது பெற்றோரை விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். மேலும் தீனபந்துவை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் பீகாரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.